18வது சீசன் ஐபிஎல் போட்டியில முதல் அணியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்காங்க ஆர்சிபி. அவங்க கிட்ட தோத்த பஞ்சாப் கூட 2வது குவாலிஃபயர்ல யாரு மோத போறாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய போட்டியில குஜராத் மற்றும் மும்பை அணிகள் பலப்பரீட்சை நடத்த இருக்காங்க. மும்பையை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்ல 5 முறை சாம்பியன் பட்டம் ஜெயிச்ச அணியா இருக்காங்க. குஜராத் அணியை பொறுத்த வரைக்கும் அவங்க மொத்தமா பங்கேற்றதே 4 சீசன்கள் அப்படின்னா அதுல 3 சீசன்கள்ல பிளே ஆஃபுக்கு வந்திருக்காங்க. ஒரு முறை சாம்பியன் பட்டம் ஜெயிச்சிருக்காங்க, இன்னொரு முறை ரன்னர் அப்பா இருந்திருக்காங்க. இந்த முறை என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவங்க மேல இருக்கு. இந்த 2 அணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் ஐபிஎல் தொடங்கப்படும் போதுல இருந்தே ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா குஜராத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பாதியோட முடிவுல பார்த்தோம் அப்படின்னா டேபிள்ல முதல் இடத்துல இருந்தாங்க. 2வது பாதியில ஒரு சில போட்டிகள்ல அவங்க செஞ்ச சின்ன சின்ன தவறுகள் காரணமாக டேபிள் டாப்பரா இருந்த அவங்க லீக் போட்டியோட முடிவுல 3வது இடத்தை பிடிச்சாங்க. அதே சமயம் மும்பை இந்தியன்ஸ் இந்த லீக்ல முதல் பாதியில பார்த்தோம் அப்படின்னா டேபிள்ல பாட்டம்ல ஏதாவது ஒரு இடத்துல தான் இவங்க இருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அதை மொத்தமா அப்படியே மாத்தி 2வது பாதியில தங்களோட ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சு கடைசியில டேபிள்ல முதல் இடத்திலேயே இவங்க முடிப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணாங்க. இருந்தாலும் கடைசி போட்டியில பஞ்சாபுக்கு எதிராக அவங்க தழுவின தோல்வி அப்படிங்கிறது அவங்களுக்கு புள்ளிப்பட்டியல்ல 4வது இடத்தை தான் பெற்று கொடுத்தது. ஸோ இப்படிப்பட்ட இந்த 2 அணிகளுக்கும் இந்த பிளே ஆஃப் போட்டி அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய மாற்றங்களோட தான் ஆரம்பிக்க போறாங்க. எலிமினேட்டர் போட்டி, இந்த போட்டியில ஜெயிச்சா மட்டும்தான் அடுத்ததா விளையாட முடியும் அப்படிங்கிற சூழல்ல 2 அணிகள்லையுமே சில மாற்றங்களும் இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இன்றைய நடக்கக்கூடிய இந்த எலிமினேட்டர் போட்டியில குறைஞ்சபட்சம் 2 வெளிநாட்டு வீரர்களாவது ஐபிஎல்ல டெபியூ பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இந்த 2 அணிகளோட பிளேயிங் லெவல்ல என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம். இதுல முதல்ல நம்ம பார்க்க போறது யாரு அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் அந்த அணியோட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான ரயன் ரெக்கல்டன் இந்த போட்டியில விளையாட மாட்டாரு. அதற்கு பதிலாக ஜானி பாஸ்ட்ரோ கூட சேர்ந்து ரோஹித் சர்மா போட்டியை ஓபன் பண்ணுவாரு பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வில் ஜாக்ஸும் இந்த போட்டியில கிடையாது. ஸோ அவருக்கு பதிலாக அசலங்கா இந்த போட்டியில டெபியூ பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஐபிஎல்ல அவரோட முதல் டெபியூ போட்டியா இது அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே சமயம் அந்த பக்கம் குஜராத் பார்த்தோம் அப்படின்னா அந்த அணியோட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான ஜாஸ் பட்லர் இந்த போட்டியில கிடையாது. ஏன்னா அவரும் அவங்களோட உள்ளூர்ல நடக்கிற போட்டிகளை விளையாடுற காரணத்துக்காக அவர் சொந்த நாட்டுக்கு திரும்பிட்டாரு. ஸோ அவருக்கு பதிலாக மெண்டிஸ் விக்கெட் கீப்பரா செயல்பட போறாரு. ஸோ அவரும் இந்த போட்டியில டெபியூ பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அணியாக தான் இருந்திருக்காங்க இந்த சீசன்ல. அதே சமயம் தேவையான நேரங்களில் அவங்களால பெரிய அளவில் ரன் குவிக்க முடியாத சூழலும் இந்த போட்டியில் நம்ம அப்பப்போ பார்க்க முடிஞ்சதாக தான் இருக்கு. குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா ஹிட்மேன் ரோஹித் சர்மா இந்த சீசன்ல மும்பை இந்தியன்ஸோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணங்களில் ஒன்றா இருந்தது இவரோட பேட்டிங் தான். இவர் நல்லா பேட்டிங் பண்ணாரு அப்படின்னா இலக்கை ரொம்பவே ஈஸியாக மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ணுவாங்க. இல்லை ஒரு இமாலய இலக்கை நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னா அதில் இவரோட பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே முக்கியமான ஒன்றா இருந்திருக்கு. அதே சமயம் கடந்த சில போட்டிகளாக இவர் பெரிய அளவில் ரன் குவிக்கிறதுக்கு திணறிட்டு வராரு அப்படிங்கிறது அந்த அணியோட மிகப்பெரிய மைனஸாக மாறிட்டு வருது. ஸோ ரோஹித் சர்மா நிறைய நெட் ப்ராக்டிஸ் பண்ணுற விஷுவல்ஸ் எல்லாம் மும்பை இந்தியன்ஸ் தொடர்ச்சியாக வெளியிட்டு வராங்க. அதனால இந்த பிளே ஆஃப் போட்டியில் அவர் ஒரு மிகப்பெரிய ரன்னை குவிப்பார் அப்படிங்கிறது ரசிகர்களோட நம்பிக்கையாக இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட சூரியகுமார் யாதவ் கிட்டத்தட்ட 14 லீக் போட்டிகள்லையுமே 25 ரன்களுக்கு மேலே விளாசி இருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சாதனையை யாருமே படைச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி இவரோட ஸ்கோர் அப்படிங்கிறது ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங்காக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அரை சதங்களையும் மும்பை இந்தியன்ஸ்க்காக இவர் பதிவு பண்ணிட்டு வராரு. இதில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அரை சதங்கள் அடித்ததுக்கு அப்புறமா அதை 3 இலக்க ரன் அதாவது ஒரு செஞ்சுரியை நோக்கி கொண்டு போகிறது அப்படிங்கிறது அந்த பெர்சன்டேஜ் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான் சூரியகுமார் யாதவ் கிட்ட இருக்கிற பிரச்சனையாக இருக்குது. இந்த டீமோட பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பவுலிங் யூனிட் தான். ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பவர் பிளேக்கே பும்ரா இருக்காரு, போல்ட் இருக்காங்க, அதுக்கப்புறம் தீபக் சஹர் இருக்காங்க. அதற்கு அப்புறமா டெத் ஓவருக்கு மறுபடியும் ட்ரெண்ட் போல்ட்டும் அதுக்கப்புறம் பும்ராவும் இருக்காங்க. மிடில் ஓவர்லையும் இந்த அணியோட சுழற்பந்து வீச்சாளர்கள் தொடர்ச்சியாக அணிக்கு கை கொடுத்த வண்ணமாக தான் இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது என்னன்னா
ரொம்ப வந்து ரன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இந்த அணியோட பிரச்சனையாக இருக்குது. குறிப்பாக தீபக் சஹர் கடைசியாக வந்து பஞ்சாபுக்கு எதிரான போட்டியில் கூட வந்து இவர் தன்னோட முதல் ஓவரை வீசும்போது அது மெய்டன் ஓவராக வீசினார். ஆனால் அடுத்தது 2வது ஓவரை வீச வரும்போது கிட்டத்தட்ட 20 ரன்களை விட்டு கொடுக்குறாரு. இதுதான் அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் வந்து முடிஞ்ச வரைக்கும் 7 ஓவர்களுக்குள்ளேயே இவரோட மொத்த 4 ஓவரையுமே வந்து முடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க மும்பை இந்தியன்ஸ். ஆனாலுமே வந்து அதற்குள்ளேயே இவர் நிறைய ரன்னை வந்து விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது அந்த அணிக்கு ஒரு மிகப்பெரிய பாதகமாக அமைஞ்சிருக்கு. இந்த அணியோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இளம் வீரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பக்கம் நமந்தீர், இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா திலக் வர்மா. இதில் திலக் வர்மாவோட ஃபார்ம் வந்து கடந்த சில போட்டிகளாக வந்து ரொம்பவே ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய வந்து சிங்கிள் டிஜிட் ரன்களில் ஆட்டம் இழக்கிறாரு அப்படிங்கிறது அவர் மேலே தொடர்ச்சியாக வைக்கப்படுற விமர்சனங்களாக இருக்குது. ஏன்னா கடந்த சீசன்லாம் வந்து யாருமே விளையாடாத சமயத்துலேயும் கூட திலக் வர்மா நின்று ஒரு அணிக்கான ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் அந்த மாதிரி ஒரு திலக் வர்மாவை இந்த முறை பார்க்க முடியலையே அப்படிங்கிறது ரசிகர்களோட ஏமாற்றமாக இருக்குது. அந்த ஏமாற்றத்தை வந்து அவர் சரி பண்ணுவாரா அப்படிங்கிறது வந்து அவர் மீதான எதிர்பார்ப்பாகவும் இப்போ மாறி இருக்கு. நமந்தீரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கிடைக்கிற வாய்ப்பை வந்து ரொம்ப சரியாக பயன்படுத்திட்டு வராரு. ஏன்னா நிறைய வந்து பவுண்டரி சிக்ஸர்களாக வந்து கடைசி கட்டத்தில் வந்து விளாசி டீமோட ஸ்கோர் வந்து உயர்றதுக்கு ரொம்பவே வந்து இவர் யூஸ்ஃபுல்லாக இருக்காரு அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் அம்சமாக பார்க்கப்படுது. அதற்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா இந்த சீசனில் ஆரம்பத்தில் ஹர்திக் பாண்டியா பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணார். ஆனால் கடந்த சில போட்டிகளாக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுலேயுமே இவருக்கு வந்துட்டு பெரிய அளவில் வந்து ஒன்றும் ரன்னும் எடுக்க மாட்டேங்கிறாரு, இன்னொரு பக்கம் இவருக்கு விக்கெட்டும் விழ மாட்டேங்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்குது மும்பை இந்தியன்ஸ்க்கு. அதே சமயம் வந்து குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த அணியை பொறுத்த வரைக்கும் இவங்களோட டாப் 3 பேட்ஸ்மேன்கள் தான் இந்த அணியோட சிம்ம சொப்பனமாக இருந்திருக்காங்க. அதில் இப்போ ஜாஸ் பட்லர் கிடையாது, அதற்கு பதிலாக சாய் சுதர்ஷன் அதுக்கப்புறம் சுப்மன் கில் இவங்க 2 பேரும் இருக்காங்க. இவங்க 2 பேரோட ஃபார்ம் அப்படிங்கிறது அந்த அணியோட ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கு. அதற்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா 2 பேருமே வந்துட்டு பெரிய அளவில் வந்து ரன் குவிச்சுக்கிட்டே வராங்க. எல்லா போட்டிகள்லையுமே வந்து நல்லா விளையாடுறாங்க. இவங்க நல்லா விளையாடாத போட்டிகள் மட்டும்தான் வந்து அந்த அணி தோல்வியை தழுவின போட்டிகளாகவே இருக்குது. ஸோ எதிரணியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் டார்கெட்டட் பிளேயர்ஸ் அப்படின்னா இவங்க 2 பேராக தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்களோட விக்கெட்டை எடுத்துட்டாலே அந்த அணியை வந்து ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. அதற்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட பவுலிங் யூனிட் அப்படின்னு வரும்போது அங்கேயுமே வந்துட்டு நிறைய வந்து யங் பிளேயர்ஸ் இருக்காங்க, ஆனால் நல்லாவே விக்கெட் எடுக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க. உதாரணத்துக்கு பிரசித் கிருஷ்ணா பர்பிள் கேப்கான ரேஸில் இருக்கக்கூடிய ஒரு வீரர். கடைசியாக வந்துட்டு சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டிக்கு முன்னாடி வரைக்கும் வந்து இவர் வசம்தான் பர்பிள் கேப் இருந்தது. அந்த போட்டியில் சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கு நூர் அகமது முக்கிய காரணமாக இருந்தார். அவர் எடுத்த அந்த 3 விக்கெட்டுகள் அதன் காரணமாக தான் பர்பிள் கேப்பே அவர் வசம் போச்சு. ஸோ பிரசித் கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே வந்துட்டு சூப்பராக பவுலிங் போட்டிருக்காரு இந்த சீசன் முழுக்க. அதுக்கப்புறம் முகமது சிராஜ் இவரோட பங்களிப்புமே வந்துட்டு விக்கெட்டாக கன்வெர்ட் ஆகுதா அப்படின்னா அது வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா விக்கெட்டுகள் எடுக்கிறது இல்லை. அதே சமயம் இவரோட ரன் கொடுக்கறது அப்படிங்கிறதுமே வந்து கம்மியாக இருக்குங்கிறது அவரோட அட்வான்டேஜாக பார்க்கப்படுது. இதை தாண்டி இவங்களோட மிடில் ஆர்டர் வந்து பெரிய அளவில் டெஸ்ட் பண்ணாமையே இருந்தது ஆரம்ப லீக்ல இருந்தே. ஆனால் கடைசி சில போட்டிகளில் வந்து இவங்களோட மிடில் ஆர்டர் வந்து டெஸ்ட் பண்ணப்படும் போது அது ரொம்பவே வந்து வீக்கான ஒன்றா தான் இருக்குது அப்படிங்கிறது ஊர்ஜிதமாக இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய இலக்கை கொடுத்து அதை சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற சூழல் வரும்போது குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரெஷர்லேயே நிறைய விக்கெட்டுகளை வந்து விட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்களால கடைசி 2 போட்டிகளில் வந்து ஜெயிக்க முடியாமல் போனதற்கும் மிக முக்கிய காரணமாக அமைஞ்சிருந்தது. ஸோ இந்த டீம் மேலே ப்ரெஷர் போட்டால் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தடுமாறுறாங்க அப்படிங்கிறது இவங்க மேலே வைக்கப்படுற ஒரு விமர்சனமாக இருக்குது. 2 அணிகளுக்குமே வந்து இது வந்து வாழ்வா சாவா போட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இதில் யார் ஜெயிக்க போகிறாங்க, யார் பஞ்சாப் கூட பலப்பரீட்சை நடத்த போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போட இன்னைக்கு இரவு வரைக்கும் காத்திருக்கலாம்.